மத்திய உள்துறை அமைச்சரான அமித்ஷா அவர்கள் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அதுல பல விஷயங்களை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனா இப்போ அவர் சொன்ன முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் நம்மளுடைய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி புடிச்சுக்கிட்டு அதையே ஒரு பெரிய பிரச்சனையாக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ரீசெண்டா தான் இந்திய துணை ஜனாதிபதி தேர்தலுக்கு இண்டி கூட்டணி சார்பில் திரு சுதர்ஷன் ரெட்டி அவர்களை வேட்பாளரா அறிவிச்சாங்க. அதை தொடர்ந்து அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் ஒரு நக்சல் ஆதரவாளர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்தோம், சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் நீதிபதியா இருந்தப்போ இந்த சல்வா ஜுடும் அப்படிங்கறத கேன்சல் பண்ணி அங்க இருக்கிற மலைவாழ் மக்கள் எல்லாருமே இனிமே போலீஸ்காரங்க எல்லாம் கிடையாது, அவங்க நார்மலா இருக்கணும்ன்ற மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்ததுனால கிட்டத்தட்ட அடுத்த 20 வருடங்களுக்கு நக்சல் ஊடுருவல் இருந்துகிட்டே தான் இருந்தது. அன்னைக்கு அந்த மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுக்காம இருந்திருந்தா ஒரேடியா இந்த நக்சல் ஊடுருவல் இல்லாமலேயே போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. இவருடைய இந்த பேச்சுக்கு உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் கிட்டத்தட்ட 18 பேர் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. எப்படி நீங்க இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. நீங்க ஜட்மெண்ட் கொடுத்த டைம்லயே நிறைய பிரச்சனைகள் வந்தது, இந்த ஜட்மெண்ட்டுக்கு பல எதிர்ப்புகள் வந்தது, இருந்தாலுமே தீர்ப்பு அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுதான். இப்போ இதை ஒரு விஷயமா முன்னெடுத்து வைக்கிறாங்கன்றப்போ எதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய பிரச்சனை பண்றீங்கன்னு சொல்லி மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க.